வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ். ஜீ தமிழில் ஒளிபரப்பாட்டு இருந்த கார்த்திகை தீபம் சீரியலுடைய நடிகை அர்த்திகா பார்த்தீங்கன்னா இன்னொரு புதிய சீரியலில் கமிட் ஆகியிருக்காங்க. அவங்க எந்த சேனலில் எந்த சீரியலில் கமிட் ஆக போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகை அர்த்திகா பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் 1 முடிஞ்சதுக்கப்புறமா கார்த்திகை தீபம் 2ல் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பதிலாக இன்னொரு புதிய நடிகை வந்துட்டு அதில் கமிட் ஆகியிருந்தாங்க. கார்த்திகை தீபம் சீரியல் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் தனக்கேற்ற ஒரு கேரக்டர் வர சீரியலாக பார்த்து நடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்களுடைய யூடியூப் பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. இப்போது அவங்க நடிக்க போகிற சீரியல் வந்து சன் டிவியில் ஒளிபரப்பாக போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று முடிஞ்சிருக்கு. நடிகை அர்த்திகா நடிக்க போகிற புதிய சீரியல் பார்த்தீங்கன்னா சன் டிவியில் தான் ஒளிபரப்பாக போகுது. அர்த்திகாவுக்கு ஹீரோவாக நடிகர் கிருஷ்ணா வந்து நடிக்க போகிறாரு. ஆல்ரெடி சன் டிவியில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான புதிய சீரியல்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாதஸ்வரம் சீரியலுடைய டைரக்டர் திருமுருகனும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய சீரியல் இயக்க போகிறாரு. ஸோ இவர் இயக்குற சீரியல் ப்ளஸ் ஆடுகளம் சீரியல் இதெல்லாம் வந்துட்டு புதிய சீரியலாக வரப்போகுது சன் டிவியில். இதை தொடர்ந்து அர்த்திகா கிருஷ்ணா சேர்ந்து நடிக்க போகிற புதிய சீரியலும் சன் டிவியில் வரப்போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா அர்த்திகா விஜய் டிவியில் நடிக்க போகிறதா இருந்தது. ஆனால் சன் டிவியில் வந்துட்டு அவங்களுக்கு வாய்ப்பு வந்ததால் விஜய் டிவியா சன் டிவியா அப்படின்னு பார்க்கும்போது நடிகை அர்த்திகாவுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த சன் டிவி சீரியல் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீரியலுடைய டைட்டில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு அடுத்து வர்ற வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா கயல் சீரியலுக்கு பதிலாக வரப்போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.